ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த பைபிள் ஸ்டடிக்கு கடந்து வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் கூட நாம் சில ஆசீர்வாதங்களை குறித்து தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். பொருளாதார ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். சரீர சுகத்தின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். குடும்ப ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். பரலோக ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். பாருங்க, கையை நீட்டுங்க. இந்த 5 விரல் போன்று 5 ஆசீர்வாதத்துக்குள்ளாக வேதத்திற்கு அத்தனை நன்மைகளையும் அடக்கி விடலாம். பிரைஸ்லா. ஒன்று என் கூட செஞ்சு சொல்லுங்க. 1 ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பொருளாதார ஆசீர்வாதங்கள், சரீர சுகத்தின் ஆசீர்வாதங்கள், குடும்ப ஆசீர்வாதங்கள், பரலோக ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் இதில் பொருளாதார ஆசீர்வாதங்களை குறித்து இந்த நாள் முதல் தொடர்ச்சியாக தியானிக்க போகிறோம். ஏனென்றால் நம்முடைய தேவன் ரிச் காடா புவர் காடா? தேவன் பணக்கார தேவனை நாம் ஆராதிக்கிறோமா, இல்லாவிட்டால் ஏழையாகிய தேவனை நாம் ஆராதிக்கிறோமா என்ற ஒரு கேள்வி கேட்போம் என்றால் நம்ம சபை மக்கள் தெளிவாக சொல்லிடுவாங்க, எங்கள் தேவன் பணக்கார தேவன். ஹல்லேலூயா. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் ஏழ்மையின் கடவுள் அல்ல. இந்த உலகத்திலே மிக 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 ஐஸ்வர்ய சம்பர்ணர் யார் என்றால் நாம் ஆராதிக்கிறது கர்த்தர். பிரைஸ்லா. வானமும் பூமியும் அவருடையது. நெகேமியால சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே நீ ஒருவரே தேவன், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் பூமியையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கினீர், சமுத்திரத்திலையும் அதில் உள்ள யாவற்றையும் நீ உண்டாக்கினீர். பாருங்க, இங்கே வேத வசனம் சொல்லுகிறது பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. சில மொழிபெயர்ப்புகளை நான் வாசிக்கிறேன், பைபிள் ஸ்டடியாக இருக்கிறனால நம்ம அதை நல்லா ஆழமாக தியானிக்க போகிறோம். இப்போது தக்காளி வேண்டும் என்றால் நம்ம எந்த விதையை விதைக்கணும்? பிரைஸ்லா. இப்போது நமக்கு பொருளாதாரத்திலே, ஐஸ்வர்யத்திலே, பணக்காரியத்திலே நமக்கு நன்மையும் ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் இதை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது, உலகம் என்ன சொல்லுகிறது என்பதல்ல, உபதேசம் என்ன சொல்லுகிறது என்பதல்ல, கர்த்தர் என்ன சொல்லுகிறார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையே கூட்டார். நோக்கத்தோடு கூடிய ஐஸ்வர்யம். இன்னைக்கு உலகத்தில் 2 ஐஸ்வர்யம் இருக்கிறது, நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கிறோம். ஒன்று சுயநலமான ஐஸ்வர்யம், அது தேவன் கொடுக்கிறது அல்ல. ஆனால் தேவர் ராஜ்யத்துக்காக நோக்கத்தோடு கூடிய ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யத்தில் வருத்தம் இல்லை, கவலை இல்லை. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையே கூட்ட. ஏற்கனவே நம்ம தியானிச்சு கொண்டிருக்கிறோம். ஐஸ்வர்யத்தினுடைய 2 சிறகுகள், ஒன்று மகிழ்ச்சி, இன்னொன்று சுகம். ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியும் சுகமும் இருந்தால்தான் இந்த உலகத்தில் தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க முடியும். நமக்கு இன்றைக்கி சுகவீனமாக இருக்குமானால் நம்மளால் பிரியாணி கூட என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. ஹல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு நோக்கத்தோடு ஐஸ்வர்யத்தை தருகிறார். இந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள நம்முடைய மனம் விரிவடைய வேண்டும். அதுக்கு தான் பைபிள் ஸ்டடி. பிரைஸ்லா. உங்களுடைய மனம் விரிவடையும் போது நீங்கள் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டு அதை தேவ ராஜ்யத்துக்காக திருப்பி விடுவீர்கள். பிரைஸ்லா. அது நீங்கள் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக கர்த்தர் உங்களை மாற்றிடுவார். நீங்கள் வாரி இறைக்கக்கூடிய நபராக மாறிடுவீர்கள். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்னைக்கு பாருங்க, ஒரு சகோதரன் சொல்கிறார், இன்னைக்கு ஜனங்கள் கடன் இல்லை, இஎம்ஐ இல்லை, டெபிட் கார்டில் பற்றாக்குறை இல்லை, இப்படி தான் நிறையா தேவ பிள்ளைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவனை குறித்து சரியான அறிவு நமக்கு இருக்குமானால் தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்முடைய ஸ்டேட்டஸை உயர்ந்து விடும். பிரைஸ்லா. இப்போ இங்கே வேத வசனம் சொல்கிறது பிலிப்பியர் 4:19, அதுக்கு ஒரு சில மொழியாக்கம் நான் வாசிக்கிறேன். நமது தேவன் மிக உயர்ந்த செல்வந்தராக இருக்கிறார். மிக ரிச், வெரி ரிச் காட். ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்க எங்கள் கர்த்தர்
மிக மிக பெரிய பணக்காரர். ஹல்லேலூயா. அவர் நமது தேவன் மிக உயர்ந்த செல்வந்தராக இருக்கிறார். அவர் அச்செல்வத்தை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பார். பிரைஸ்லா. யாருடைய செல்வத்தை பயன்படுத்தி? அவருடைய செல்வத்தை பயன்படுத்தி எனக்கு, நமக்கு, தேவ ராஜ்யத்துக்கு, ஊழியத்துக்கு, குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தாராளமாய் ஏராளமாய் கொடுக்கிற தேவன். பிரைஸ்லா. பாருங்க, இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, உங்களிடம் உள்ள ஒவ்வொரு தேவையையும் என் கடவுள் முழுமையாக பூர்த்தி செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு எவ்வளோ தேவைகள் இருக்குது. ஒவ்வொரு பகுதியிலும் நம்ம தேவையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் கர்த்தர் பூர்த்தி செய்வார். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், என்னுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் பூர்த்தி செய்வார். நீங்கள் கடன் வாங்கியிருக்கலாம், கடன் கட்ட முடியாமல் கூட இருக்கலாம். ஆனால் இந்த நாளில் நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசிப்பீர்கள், என் தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய எல்லா கடனையும் அடைக்க உதவி செய்வார். அல்லேலூயா. என்னுடைய ஒவ்வொரு தேவையும் கர்த்தர் எனக்காக பூர்த்தி செய்வார். பாருங்க, இன்னொரு மொழிபெயர்ப்பு போட்டிருக்குது, என் தேவன் கிறிஸ்து இயேசுவின் மகிமை உள்ள அவருடைய செல்வத்தின்படி உங்கள் தேவையையும் தாராளமாக வழங்குவாராம். அல்லேலூயா. சில உலகத்தை தகப்பன்னு சொல்லுவாங்க, உனக்கு எவ்வளோ ரூபா தேவை அதை மாத்திரம் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம பரலோக அப்பா சொல்லாரு, தாராளமாக கொடுப்பேன். அவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் கனிவானவர், அன்பானவர், தாராளமானவர். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், எங்கள் அப்பா எப்படிப்பட்டவர்னா கனிவானவர், அன்பானவர், தாராளமானவர். இன்றைக்கி மிகப்பெரிய பணக்காரங்களை பார்க்கும்போது அவன் அதிகாரத்து உடையவனாக இருப்பான். அவனிடத்தில் இறக்கம் செய்யாது இருக்க. நம்ம கூட ஒரு பிச்சைக்காரனை பார்த்தா ஒரு 10 ரூபா 50 ரூபா போட்டுருவோம். ஆனால் பணக்காரங்களுக்கு அப்படிப்பட்ட சுயநலமான பணக்காரர்களுக்கு அந்த மனநிலை அல்ல. ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? வெரி ரிச்சாக இருக்கிறாரு, அவர் கனிவாக இருக்கிறாரு, அவர் தாராளமாக இருக்கிறாரு, அவர் அன்பாக இருக்கிறாரு. அதுதான் நம்முடைய. அப்போ ஒன்று இந்த நாளில் புரிந்து கொள்ள போகிறோம், அவருடைய செல்வத்தை பயன்படுத்தி என் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பூர்த்தி செய்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதம் அல்லது செழிப்பு என்பது நாங்கள் இன்றைக்கி அநேகர் பார்த்தீங்கன்னா இந்த சத்தியத்தை அறியாதபடியினால் இதை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். பிரைஸ்லாம். பாருங்கள், போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். பாருங்கள், இன்றைக்கி நிறைய பிள்ளைங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு திருமண வீட்டுக்கு போகிறீங்க, இலையை போட்டிருக்காங்க, ஒரு ஊறுகாய் மட்டும் வைக்கிறாங்க, நீங்கள் போதும்னு சொல்லிடுவீங்களா? அல்லேலூயா. ஏன்னா எல்லாமே கூட்டு வச்சு, சாப்பாடு வச்சு, சாப்பாடு சாப்பிட்டு, சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு, பாயாசம் சாப்பிட்டு, அப்பளம் சாப்பிட்டு, எல்லாம் சாப்பிட்டு பிற்பாடு இப்போ அடுத்தது ஏதாவது வேணும்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்வீங்க? போதும். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய அடிப்படை தேவையும் பூர்த்தி செய்வார். நம்மை கொண்டு மற்ற தேவ ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமுள்ள வாய்க்காலாகவும் மாற்றுவார். அல்லேலூயா. எதற்கு எந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அதெல்லாம் நீங்கள் இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தில் அந்த ஆசீர்வாதம் நல்லதா கெட்டதா, இப்போ பண ஆசைனா என்ன, பணம் தேவைனா என்ன என்பதை புரிந்து கொள்ள போகிறோம். பாருங்கள், இந்த நாளில் கூட நமக்கு அந்த ப்ராஸ்பரிட்டி, ஆசீர்வாதம், அந்த செழிப்பு என்பது சகல நன்மைகளும் உள்ளடக்கியது. அது பணத்தை மாத்திரம் உள்ளடக்கியது அல்ல. பிரைஸ்லா. அது பரிபூர்ண நன்மையை உண்டாக்கக்கூடியதாக காணப்படுகிறது. அது ஆஸ்திரிய உடையவர்களாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அது கையின் கிரியைகளின் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. பிரைஸ்லா. ப்ராஸ்பரிட்டி என்பது நீங்கள் செய்கிற உங்கள் வேலையினுடைய ஆசீர்வாதத்தை அது என்ன செய்கிறது? நீங்கள் செய்கிற வேலையில் ஆசீர்வாதம் உண்டாகும். பிரைஸ்லா. கர்த்தர் நம்மளை அப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார். அது மகிழ்ச்சியை குறிக்கிறது, அது சமாதானத்தை குறிக்கிறது. ஒரு மனிதனுக்கு எக்கனாமிக்கும், அதாவது பணம் மட்டும் மகிழ்ச்சி அல்ல, பணத்தையும் மகிழ்ச்சியையும் சுகத்தையும் கொடுக்குற கர்த்தர் தான் மகிழ்ச்சி. அல்லேலூயா. அப்போது இந்த நாளில் கூட நம்ம இதை கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து அநேக கேள்விகள் இருக்கிறது. நாம் அந்த கேள்விக்கெல்லாம் பதிலை கண்டுபிடிக்க போகிறோம். அது மாத்திரம் இல்லை, இந்த விதையை உங்கள் மனதில் ஃபஸ்ட்டு நீங்கள் போடணும். அல்லேலூயா. மனதில் நீங்கள் ஏற்கனவே தியானித்து கொண்டிருக்கிறோம், உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாம். அப்போது மனதில் நம்ம முதல்ல சுகம் அடையணும்.
மனதில் மகிழ்ச்சியை கொண்டு வரணும், மனதில் அதிகாரத்தை கொண்டு வரணும், மனதில் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரணும். அல்ல, இப்போ நம்ம வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் கடனில் நீங்கள் இருக்கலாம், பணம் பற்றாக்குறையில் இருக்கலாம், பரவாயில்ல. இந்த வசனத்தை உங்கள் மனதில் ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க. மனதில் நீங்கள் ஒரு ரிச்சாக உங்களை பாருங்கள். மனதில் தேவ ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்தத்தையும் வையுங்கள். அப்பொழுது இந்த மனது என்பது தோட்டம். இந்த தோட்டத்தில் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையை நீங்கள் விதைக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் 30, 60, 100 மடங்கு பலனடையும். உங்கள் எப்படி மாறிச்சு பாஸ்டர் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது, ஒரு ஆசீர்வாதம் வந்துவிடும். ஹல்லேலூயா. மனதில் இருக்கிற அந்த கடன் பற்றாக்குறை, அந்த ஏழ்மை தன்மை, நம்மளால் முடியாது, நம்ம பேக்ரவுண்டு சின்னது, நம்மளாலாம் இவ்வளோ பெரிய இதெல்லாம் வாங்க முடியாது, நம்மளால் தேவ ராஜ்யத்தை கொடுக்க முடியாது, நம்ம கையில் காசு இல்லை, நம்ம இந்த பட்ஜெட்டில் ஓட்டணும், இந்த மனநிலையெல்லாம் எடுத்து போடணும். வாரி இறைத்தும் விருத்தி அடைவார் உண்டு. அந்த மனநிலையை வசனத்தை வச்சு உள்ளே வைக்கணும். என் தேவன் எப்படிப்பட்டவர், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அதை தான் நம்ம தொடர்ச்சியாக தியானிக்க போகிறோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ரிச் காட் அல்லது போர் காட், whom do you serve? நீ எப்படிப்பட்ட பணக்கார தேவனை நீ ஆராதிக்கிறியா, இல்லைனா ஏழையான தேவனை நீ ஆராதிக்கிறாயா? சொல்லுங்க. நாம் பணக்கார தேவனை ஆராதிக்கிறோம். வானமும் அவருடையது, பூமியும் அவருடையது. ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நாம் ஆராதிக்க கடவுள் எப்படிப்பட்ட. நீங்கள் நிறையா பேர்த்திட்ட போய் கேட்டு பாருங்க, பணக்கார சாமி யாருன்னா அவன் வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்கிறான். வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடைய, நம்ம இன்னைக்கு பாருங்க தேவ பிள்ளைங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க, பணக்கார சாமி இயேசு தான் அப்படின்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லவே முடியல, ஏன்னா நமக்கு தெரியல. ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவு, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாருங்க, அப்போ நாம் எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம், அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியுங்களா? மிகவும் அளவிட முடியாத ஏராளமான செல்வங்களுடைய தேவனாக இருக்கிறார். மிகவும் அளவிட முடியாத ஏராளமான செல்வங்களை உடைய தேவனாக இருக்க அவர் தான் ஆராதிக்கிறோம். பிரைஸ்லா. பூமியும் அது நிறைவும் அவருடையது, வெள்ளியும் பொன்னும் அவருடையது. இந்த பூமியிலுக்கு அத்தனை நன்மைகளும் கர்த்தர் உண்டாக்கினார். பிரைஸ்லா. பாருங்க, அப்படி என்றால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நான் இதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? கனிவானவர், அன்பானவர், தாராளமானவர். அதனால தான் பிசினித்தனம் பண்ணியும் வறுமடையவாரும் உண்டு, வாரி இறைத்தும். அப்போ நம்ம தாராள மனப்பான்மை யாருடைய மனப்பான்மை? அப்பாவுடைய மனப்பான்மை. கனிவான மனப்பான்மை யாருடைய மனப்பான்மை? அன்பான மனப்பான்மை யாருடைய மனப்பான்மை? அப்பா. நல்லா புரிஞ்சுக்கிறேன். நம்முடைய தேவன் ரிச் காடாக இருக்கிறார், அளவிட முடியாத செல்வங்களுடைய தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் கனிவாகவும் இருக்கிறார், அன்பாகவும் இருக்கிறார், தாராளமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் பேதுரு வலை வீசிட்டு இருக்கிறான், மீன் ராத்திரி முழுதும் பிரயாசப்படுறான், மீன் அகப்படலை. அவனுக்கு தேவையான மீன் மட்டும் கொடுக்கலாம், ஆனால் வலை கிளியத்தக்கதாக கொடுத்தா. அதான் தாராளமானவர், ஏராளமானவர். நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கொடுக்கிற கர்த்தர். நம்ம அப்பாட்ட ஒன்று கொஞ்சம் கேட்டால் அவர் கூட கொடுப்பார். பிரைஸ்லா. பாருங்க, அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார். அப்படி என்றால் இந்த பணக்கார தேவனை நாம் எப்படி புரிந்து கொள்ள போகிறோம்? பணக்கார கடவுளின் செல்வத்தை ஒரு மனிதனால் அதை யூகிக்க முடியுமா? அப்படி நம்முடைய தேவன் அவ்வளவு அண்ட சராசரங்களையும் படைத்தவர், சர்வ வல்லவர். அவருடைய பிள்ளையாக நாம் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கலாக நம்ம வாழ்க்கையில் பார்க்கும்போது அப்படிப்பட்ட அந்த தன்மை இன்னும் காணப்படவில்லை. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் போது சில முரண்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வருது. என்ன முரண்பாடுகள்னா, பாருங்கள், அடமான வீடுகள் நிறையா தேவனுடைய பிள்ளைங்க வீடை கூட நெஞ்சிருக்காங்க, அடமானம் வச்சுருக்காங்க. பாருங்கள், சொத்துக்களை அடமானம் வச்சுருக்காங்க, நகைகளை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், பேங்கில் அடமானம் வச்சுருக்கிறோம். பாருங்கள், கடன் மேல் கடன், பாருங்கள், அந்த கடனை தோள் மேல் சுமந்து கொண்டு இருக்கிறோம். யாருடைய பிள்ளைங்க? மிகவும் பணக்கார பிள்ளைகளாகிய பணக்கார தகப்பனுடைய பிள்ளைகள் நம்ம சொத்துக்களை,
தங்கத்தை வீடுகளை கடன் மேலே கடனை சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு முரண்பாடு வருது. அப்போ என்ன? இதான் உடைக்கப்பட போகிறோம். பிரேஸ்லாம் சத்தியத்தை அறிவு சத்தியம் நம்மளோட கடனெல்லாம் நீங்க போகுது. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய கடன்களும் ஏழ்மை தன்மையும் மாறும். சத்தியத்தை அறிவு சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அது மாத்திரம் இல்லை, பற்றாக்குறையில் வாழ்கின்றார்கள். என்னடா இந்த பில்லை எப்படி கட்ட? எலக்ட்ரிக் பில் வந்துருச்சு, எப்படி கட்ட? வாட்டர் பில் வந்துச்சு, எப்படி கட்ட? வாடகையை எப்படி கட்ட? இஎம்ஐயை எப்படி கட்ட? பாருங்க, இந்த பில்லு மேலே பில்லு, கடன் மேலே கடன். கிரெடிட் கார்டுன்னு வச்சுருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பேங்க்கில் கூப்பிட்டு கொடுப்பாங்க. கிரெடிட் கார்டுன்னா என்னென்னா, நீங்கள் அந்த மாதத்தில் ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, ஒரு 50,000 ரூபா லிமிட்டு. அதுக்குள்ளே நீங்கள் எந்த பொருளாக என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். ஆனால் அந்த நீங்கள் எடுத்ததுலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே பில் என்ன செஞ்சிடணும், இல்லைன்னா கடனுக்கு மேலே கடன், வட்டிக்கு மேலே. பாருங்க, நம்ம அப்பா மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிறார். நம்மளோ வார வட்டி, மாத வட்டி, கடன் மேலே கடன், பற்றாக்குறை, இப்படி வாழும்போது இது ஏதோ ஒரு முரண்பாடு உண்டாகுது. அப்போ இதை இந்த நாளில் ஆண்டவர் உடைக்க போகிறார். ஹல்லேலூயா. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை நம்முடைய மனதில் ஓப்பன் பண்ண போகிறார். பிரைஸ்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அது மாத்திரம் இல்லைங்க, தொடர்ச்சியான தேவைகள் நிறைந்த பற்றாக்குறை வாழ்க்கை. ஹல்லேலூயா. தொடர்ச்சியாக இந்த மாதம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த மாதமும் தொடர்ச்சியாக பற்றாக்குறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. தொடர்ச்சியான பற்றாக்குறை வருது, மாத சம்பளம் வருது, 10ஆம் தேதிக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருது. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு பற்றாக்குறை வந்துடுது. அந்த பணத்துக்கு என்ன செய்ய, இந்த கடனை எப்படி அடைக்க? இப்போது நம்முடைய தேவனுடைய பிள்ளைங்களுடைய அநேகருடைய மனநிலை இதில் ரொம்ப சிக்கி கொண்டிருக்குது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லாரு, இந்த பொருளாதார ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும், உங்கள் குடும்பத்தில் பலிக்கும், உங்கள் அக்கௌண்ட்டில் பலிக்கும். நீங்கள் அநேக கடன்களை அடைப்பீர்கள். கடன் இல்லை என்று சாட்சி சொல்ல கர்த்தர் நம்மை வைப்பார். வானத்தின் பலகனை திறந்து இடங்கொள்ளாத போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன். அப்போது ஒரு முரண்பாடு வருதா? அப்போ நான் எங்கள் தேவன், எங்கள் அப்பா மிகப்பெரிய ஃபாதர் காட், அவர் மிகப்பெரிய பணக்காரர். சரி, நீங்கள் யார்? அவருடைய பிள்ளைகள். இங்கே தான். அப்போ பிள்ளைகள் பற்றாக்குறையிலையோ கடன்லையோ வாழ்வதை பரலோக அப்பா விரும்புவது இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? விரும்புவது இல்லை. அப்போது இதை எப்படி உடைச்சி வெளியே வரணும், அதுதான் நம்ம இந்த பைபிள் ஸ்டடியில் தொடர்ச்சியாக நம்ம தியானிக்க போகிறோம். இந்த கடன் என்பது ஒரு முடக்கவாதம் மாதிரி. முடக்கவாதம் தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது, அவங்களால எழும்பவே முடியாது. பாருங்கள், கடனை இஎம்ஐ பாருங்கள், ஒரு வீடு வாங்குறாங்க, கடன் மேலே கடன் கட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வாகனம் வாங்குகிறோம், கடன் மேலே எதையாவது ஒரு கடன் மேலே கடன், அவ்வளோ காரியங்கள். இது தேவ பிள்ளைகளை ஒரு முடக்கத்துக்குள்ளாக அவங்கள அப்படியே கண்ட்ரோல் பண்ணுதான் அந்த கடன். கர்த்தர் இந்த கடனிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவா. பிரைஸ்லா. நம்முடைய எல்லா ஏழ்மையும் கல்வாரி சிலுவிலே அவர் சுமந்து தீர்த்துட்டார். நம்முடைய தரித்திரத்தை, நம்முடைய கடனை, நம்முடைய பற்றாக்குறையை, நம்முடைய ஏழ்மையை, நம்முடைய இயலாமையை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் சொல்கிறாரு, உன் ஏழ்மை எனக்கு, என் ஐஸ்வர்யம் உனக்கு. ஹல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, எங்களுடைய ஏழ்மையெல்லாம் கர்த்தருக்கு, அவருடைய ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கு. ஹல்லேலூயா. பிரைஸ்லாம். அப்போது இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இதிலிருந்து நம்ம வெளியே வர நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்போது தான், சத்தியம்தான் நம்மளை என்ன செய்ய முடியும், விடுதலை. முதலாவது மனதிலே இதிலிருந்து வெளியே வர போகிறோம். ஹல்லேலூயா. இப்போ கடன் இருக்குது, கவலைப்படாதீங்க, கடனை அடைக்க ஆண்டவர் உதவி செய்வார். பற்றாக்குறை வாழ்கிறீங்க, கவலைப்படாதீங்க, கர்த்தர் உதவி செய்வார். அந்த ஓவர்ஃப்ளோ, 2 மீன் 5 அப்பம் தான் பற்றாக்குறை. ஒரு நபருக்கும் அது யூஸ் ஆகவே ஆகாது. ஆனால் ஆண்டவருடைய கரத்தில் அது போன போது அது மீதியான கூடைகளை எடுக்கத்தக்கதாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. புரிஞ்சுட்டீங்களா?
இப்போ நமக்கு பற்றாக்குறையாக இருக்கலாம், ஆனால் நான் கர்த்தருடைய கரத்துக்குள்ளாக நான் வருகிறேன், நான் ஆசீர்வாதத்துக்குள்ளாக வருகிறேன், நான் பலுகி பெருகுவேன், என் கடன்லாம் அடைக்கப்படும். கர்த்தர் எனக்கு தேவ ராஜ்யத்துக்காக கொடுக்கத்தக்கதாக என் கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார். பிரைஸ்லா. இப்போ பாருங்கள், நம்ம இதை குறித்து நம்ம கொஞ்சம் ஆழமாக தியானிக்க போயிடும். ஆண்டவருடைய மன விருப்பம், அவருடைய ட்ரீம், அவருடைய கனவு என்னென்னா, நீங்கள் உலகம் எங்கும் போகணும். அல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் உலகம் எங்கும் போய் சுவிசேஷம் அறிவிங்க. அப்படின்னா இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகள் உலகம் முழுவதும் போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டும், இது தேவனால் கட்டளை என்று நம்ம எல்லாருமே நம்புகிறோம். ஆனால் உலகம் முழுவதும் சுவிசேஷம் சொல்ல நமக்கு பணம் கிடைக்குமா? அல்லேலூயா. இதை நம்மளால் நம்ப முடியுமா? தேவனுடைய கனவு உலகமெங்கும் புறப்பட்டு போய் என் சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஓகே, உலகமெங்கும் புறப்பட்டு போகணுன்னா இங்கேருந்து நம்ம சென்னைக்கு போகணுன்னாலும் என்ன வேணும்? இல்லையா? சென்னைக்கு போகணுன்னா என்ன வேணும்? அப்போ அடுத்த தேசத்துக்கு போகணுன்னா நமக்கு என்ன வேண்டும்? அப்போது நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவர் அவர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னார்னா அதுக்குரிய வேண்டிய பணத்தை நம்ம கையில் கொடுப்பா. நம்ம வாஞ்சிக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய சுவிசேஷத்துக்காக என்னை நீங்கள் ஆசீர்வதிச்சதுக்காக நன்றி ஆண்டவரே. தேவ ராஜ்யத்துக்காக நான் கொடுக்கத்தக்கதாக என்னை நீங்கள் ஆசீர்வதிச்சதுக்கு நன்றி. உலகம் எங்கு நான் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க அளவுக்கு நான் உங்களை சார்ந்திருக்கிறேன், உங்களை நம்புகிறேன், என்னோடய தேவைக்கு நான் உங்களை சார்ந்து கொள்கிறேன், தேவ ராஜ்யத்துக்கு நான் உங்களை என்ன செஞ்சுக்கிறேன்? சார்ந்து கொள்கிறேன் என்று நாம் நம்ப வேண்டும். பாருங்கள், இன்றைக்கி அமெரிக்கா தேசத்துலலாம் பார்த்திங்கன்னா, நம்ம தேசத்தில் பரவாயில்லைங்க, அமெரிக்கா தேசத்தில் பிள்ளைங்க பற்றாக்குறையில் இருக்காங்க. பிள்ளைங்களை சரியாக பேரண்ட்ஸு பெற்றோர்கள் சரியாக கவனிக்கலைன்னா பிள்ளைங்க கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட்டில் போய் என்ன செஞ்சுருவாங்க? எங்கள் அம்மா அப்பா என்னை சரியாக கவனிக்கலை, ஆக்ஷன் எடுத்துடுவாங்க. அல்லேலூயா. ஏன்னா பாருங்கள், நம்ம அப்பா பரலோக அப்பா செல்வந்தராக இருந்துட்டு நம்மளை கவனிக்காமல் இருப்பாரா? நம்ம பற்றாக்குறையை பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? நம்ம ஏழ்மையில் வாழ அவர் விரும்புவாரா? பொல்லாதவராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோக பிதா உங்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிகம். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படி நம்முடைய அப்பா கடினமானவரா? இல்லை. ஏற்கனவே சொன்னேன், அவர் கனிவானவர், அன்பானவர், தாராளமானவர். நல்லா புரிஞ்சுங்க. அப்படின்னா ஒரு முரண்பாடு வருதா? அப்படின்னா எங்கள் அப்பாவை சரியாக புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. நம்ம இந்த ராத்திரி வேலை இந்த பைபிள் ஸ்டடியில் உங்களுடைய மனக்கண்களை ஆண்டவர் திறக்க போகிறார். ஆண்டவரே, நான் பற்றாக்குறையில், ஏழ்மையில், கடனில் வாழ்வது உங்களுக்கு விருப்பம் இல்லை ஆண்டவரே. நான் இதிலேருந்து வெளியே வர எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. இதிலேருந்து வெளியே வர எனக்கு உதவி செய்யும். நீ தாராளமானவர், அதே போல் என்னை தாராளமாய் மாற்றும். பிரைஸ்லாம். பாருங்கள், அப்படி என்றால் நம்ம இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கனிவான, அன்பான, தாராளமான நம்முடைய தேவன் நமக்கு மிகவும் மோசமாக வழங்குவார் என்பது எவ்வளவு அறியாமை. சில பேர் கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு என் ஜபத்துக்கு பதிலே தரமாட்டுக்கிறாரு, நான் கடனில் இருக்கிறேன், நான் பண பிரச்சனையில் இருக்கிறேன், எனக்கு அவர் உதவியே செய்ய மாட்டேங்கிறாரு, ஏன் எனக்கு ஆண்டவர் பதில் தரல அப்படின்னு நம்ம கேட்போமானால் ஆண்டவர் மேலே நிச்சயமாக மிஸ்டேக்கு இல்லை. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? தாராளமானவர், அன்பானவர், கனிவானவர். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே ஒப்பு கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது. இப்போ நம்ம நினைக்கணும், இயேசுவின் நாமத்தில் என் அவிசுவாசம் நீங்குவதாக. ஹல்லேலூயா. வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது, நான் அவருடைய பிள்ளை. இயேசுவின் நாமத்தினால நான் அப்படி பற்றாக்குறையில் வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல. எங்கள் பரலோக அப்பா, உலக பிரகாரமான அப்பாவே, ஒரு தாயே தகப்பனே தாம் பிள்ளைகளுடைய தேவையை சந்திக்க முடியுமானால் நமக்காய் கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தின கர்த்தர் சொல்கிறார், உன் தேவை அனைத்தையும் நான் சந்திப்பேன். அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகள் நிறைவாக்குவார். விசுவாசமாக இருங்க. ஆண்டவர் மேலே ஒரு காலம் நமக்கு என்ன வந்துடக்கூடாது?
அவிசுவாசம் வரக்கூடாது. ஏன்னா நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நாம் நினைப்பதற்கும் நம் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற நல்ல கர்த்தராக அவர் இருக்கிறார். பாருங்க, நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 50வது சங்கீதம் 10வது வசனம், 11வது வசனம், 12வது வசனத்தில் ஒரு காரியத்தை இப்போ பார்க்க போயிருப்பாங்க. நம்ம தேவன், நம்ம தகப்பன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகளே. அல்லேலூயா. பாருங்க, மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகவை எல்லாம் என்னுடையவைகளே. நான் பசியாக இருந்தால் உனக்கு நான் சொல்லேன், பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகளே. இங்கே ஆண்டவர் சொல்லாரு, எப்பா இந்த உலகத்தில் இருக்கிற பறவைகள், மிருகங்கள், ஊர்வினைகள் எல்லாம் என்னுடையவை. கடைசி வேத வசனம் சொல்லுது, நான் பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகளே. அல்லேலூயா. பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகளே. பூமியில் இருக்கிற அனைத்தும், தங்கமும் வெள்ளியும் இரும்பும் வெண்கலமும் பித்தளையும், பூமியில் இருக்கிற பெட்ரோல் வளங்களும் பூமியில் இருக்கிற மணலும் எல்லாம், அல்லேலூயா, எல்லாம் யாருடையது? இல்லை, யாருடையது? கர்த்தருடையது. பாருங்க, அதே மாதிரி 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 26, 28 வசனங்கள் நம்ம பார்க்கும்போதும் சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அல்லேலூயா. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. இப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தேன். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்ல, பூமியும் அது நிறைவும், பூமியில் இருக்க எல்லா பொருட்களும் என்னுடையவை, இந்த பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தேன். இப்போ இந்த பூமியில் தங்கத்தை அனுபவிக்கிறார்கள், பெட்ரோல் வளங்களை அனுபவிக்கிறார்கள், கிரானைட் போன்ற அந்த அந்த காரியங்கள் எல்லாம் அனுபவிக்கிறாங்க, பெரிய பெரிய லேண்டெல்லாம் அனுபவிக்கிறாங்க. தேவ பிள்ளைகள் இந்த இடத்துல ஒரு வசனத்தை சொல்லணும். ஆண்டவர் சொல்றாரு, பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகள் அப்படின்னு சொல்றாரு. என்னுடையவைகள் சொல்றவர் யாரு? நமக்கு சத்தமா சொல்லுங்க, அப்பா. அல்லேலூயா. அப்பா சொல்றாங்க, பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகள். நீங்கள் நானும் யாருடைய பிள்ளைகள்? அவருடைய பிள்ளைகள். இங்கே ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு உடையவையெல்லாம் ஈசாக்கு வந்தது. அப்போ பூமியும் அது நிறைவும், பூமியில் இருக்கிற வெள்ளியும் பொன்னும், பூமியில் இருக்கிற விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்தும் கர்த்தருடையது என்றால், ஃபாதர் காடுடையது என்றால், நீங்கள் நானும் அவருடைய ரத்தத்தினால் அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன சொல்ல தெரியுமா? இந்த பூமியிலே நிறைவும் என்னுடையது. அல்லேலூயா. அப்பாவுடைய சொத்து. பிரேஸ்லா. இந்த பட்டணத்தில் இருக்கிற வளமிக்க இடமெல்லாம் என்னுடையது. அல்லேலூயா. இந்த ஜனங்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தால் விடுவிக்கிறோம். இவர்கள் கர்த்தருடையவர்கள். ஆண்டவர் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போது இப்படிப்பட்ட அதிகாரத்தோடு வாழ்ந்தார். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போய் ஒரு இடத்துக்கு போங்க, ஒரு கழுதை கட்டி வைக்கப்பட்டிருக்கோம், நீங்கள் போய் சொல்லுங்க, ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்க. ஏன்னா பூமி நிறைவும் அவருடையது. அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன எப்படி சுதந்திரிக்கின்றீங்களா சொல்லுங்க? இயேசுவின் நாமத்தினால இந்த பூமியில் இருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் எடுக்கிறோம். இது எங்களுக்குரியது. அல்லேலூயா. பலமுள்ளதெல்லாம் யாக்கோபை சேர்ந்தது, பலவீனமெல்லாம் லாபானை சேர்ந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேவனை அறியாத பிள்ளைகள், தேவனை அறியாத ஜனங்கள் நல்வாழ்வு வாழ்ந்துட்டு இருக்காங்க. தேவனை அறிந்த ஜனங்கள் சத்தியத்தை அறியாதனால நல்வாழ்வு என்ன செய்யலை? வாழவில்லை. பூமியும் அது நிறைவும் என்னுடையது என்று கர்த்தர் சொல்வார் என்றால், அவருடைய பிள்ளையாகி நாமும் உரிமை பாராட்டணும். எனக்கு நல்ல பாலும் தேனும் ஓடுகிற நல்வாழ்வு என்னுடையது. சொல்லுங்க, பாலும் தேனும் ஓடுகிற நல்வாழ்வு என்னுடையது, வெற்றி என்னுடையது, நன்மை என்னுடையது, ஆசீர்வாதம் என்னுடையது, சுகம் என்னுடையது, பூர்ண ஆயுசு நாட்கள் என்னுடையது. ஹல்லேலூயா. அப்போ இதை நம்ம புரிந்து கொள்ளும் போது சத்தியத்தை அறிவிகள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். இன்னும் பாருங்க, ஆண்டவர் சொல்றார்,
ஆண்டவர் சொல்ல, நான் பசியாது இருந்தால் உனக்கு சொல்லப்பா, பூமி அது நிறைவும் என்னுடைய வெரி ரிச் காட். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? வெரி 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 ரிச் காட். இப்போ இன்னொன்று சொல்லப்பட்டிருக்குது, ஆகாய் 2:8 நான் வாசிக்கிறேன். த சில்வர் இஸ் மைன் அண்ட் த கோல்ட் இஸ் மைன். எல்லா வெள்ளியும் என்னுடையது. அல்லேலூயா. எல்லா பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, கால்நடைகள், பறவைகள், விலங்குகள், தங்கம், வெள்ளி அனைத்தையும் சொந்தமாக வைத்திருக்கும் பரலோக பணக்கார தகப்பன் நமக்கு இருக்கிறார். பாரா ஷாகாலா பலா பலா பலா. பாருங்க, நான் திரும்ப வாசிக்கிறேன். கால்நடைகள், பறவைகள், விலங்குகள், தங்கம், வெள்ளி, பெட்ரோல் வளங்கள் அனைத்தையும் சொந்தமாக வைத்திருக்கும் பரலோக பணக்கார தகப்பன் நமக்கு இருக்கிறார். உங்க அப்பா எப்படிப்பட்டவர்? உங்க அப்பா எப்படிப்பட்டவர்? வெரி ரிச் காட். அல்லேலூயா. அப்போ நம்ம ஏழ்மையாக வாழ்வது அர்த்தமே இல்லை. நம்ம பற்றாக்குறை வாழ்வது அர்த்தமே இல்லை. நம்ம கடன் மேல் கடன் வாங்குவது அர்த்தமே இல்லை. சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை, என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால் சங்கரமாகிறார்கள். பாருங்க. அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் அநேகர் அவரை போர்க்காடாக வெளிப்படுத்துகின்றார்கள். அல்லேலூயா. நாம் நம்முடைய தேவனை எப்படி வெளிப்படுத்துகிறோம்? எவ்வளோ ஒரு சங்கட்டமான ஒரு காரியமாக இருக்குது பார்த்தீங்களா? நம்முடைய வாழ்க்கையுடைய நிலைமை எப்படி தெரியுது மற்றவங்களுக்கு? எப்பா நீங்கள் ஆராதிக்க தேவன் பெரியவரோ, அவர் தான் மிகப்பெரிய பணக்காரரா, அப்போ ஏப்பா அவருடைய பிள்ளையாகி உன்னையே எப்படி வச்சுருக்காரு? உலகம் கேட்குது. கர்த்தர் நம்மளை அப்படியே வைக்கல, நமக்கு அறிவு இல்லை. அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படிப்பட்ட தேவனை வெளிப்படுத்தணும்? பணக்கார தேவனாக. பணக்கார தேவனை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற வேண்டும்? ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். அதனால் பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு வெளிச்சத்தை இந்த நாள் முதல் ஆண்டோட கிருபையில் இந்த பைபிள் ஸ்டடியில் கர்த்தர் உங்கள் மனக்கண்களை திறப்பாராக. பிரைஸ் காட். புரிந்து கொள்ள போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்முடைய தேவனுக்கு எல்லையற்ற சொத்துக்கள் இருக்கிறது என்பதை அறியாமல் நாம் இருக்கின்றோம். எனவே நம்முடைய லைஃப் ஸ்டைல் வெரி வெரி புவராக இருக்குது. வருத்தத்துக்குரிய இது பாருங்க. நம்முடைய தேவன், நம்முடைய அப்பா எல்லையற்ற சொத்துக்களை வச்சிருக்காரு என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம அறியாமல் நம்ம எப்படி நம்முடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு மாதமும் பிறந்தா பற்றாக்குறை, ஒவ்வொரு மாதமும் எப்படா அந்த இஎம்ஐ கட்ட, எப்படா அந்த கடனை அடைக்க, எப்படா அந்த பண தேவையெல்லாம் சந்திக்க. பாருங்கள் எவ்வளோ நம்ம இந்த நாளில் கர்த்தர் அதை உடைக்க போகிறார். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஓ ஹல்லேலூயா. ரேஷா காலாபா ரேகா பாலாபா ரேகா லாபு ஓ ரேகா லாபா ஷக்கா லாபாலா. உண்மையாகவே நம்முடைய உண்மையான கடவுளுக்கு எல்லையற்ற சொத்துக்கள் இருக்கிறது. நம்முடைய தேவனுக்கு, நம்முடைய அப்பாவுக்கு எல்லையற்ற சொத்துக்கள் இருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த நாளில் ஆண்டவர் உண்டாக்க போகிறார். இப்போ ஒரு கேள்வி பாருங்க. உண்மையான பணக்கார தகப்பனுக்கு அநேக ஏழை குழந்தைகள் இருக்க முடியுமா? இல்லையா? ஒரு தகப்பன், உலக பிரகாரமாக ஒரு தகப்பன், அந்த தகப்பன் கனிவான தகப்பன், அன்பான தகப்பன், தாராளமான தகப்பன், அவருடைய பிள்ளைகளை ஏழையாக விடுவாரா? விடுவாரா? அப்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பற்றாக்குறையே நம்ம என்ன செஞ்சாகணும்? அல்லேலூயா. தேவனை அறிவீர்கள். அதனால தான் வேத வசனம் சொல்லு எபேசியில், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. பிரைஸ். அப்போது நல்லா நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராகவே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் யெகோவா ஈரே அப்படின்னா நம்முடைய தேவைகள்லாம் அவர் பூர்த்தி செய்கிறவராக இருக்கிறாரு தவிர, பாருங்கள் நம்ம அதை குறித்து நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 22:14 பார்த்தீங்கன்னா, இங்கே ஆபிரகாமுக்கு ஒரு தேவை ஏற்பட்டது. அப்போது தேவனை குறித்து ஆபிரகாம் இப்படிப்பட்ட ஒரு அறிவுடையவராக இருந்தார்.
அங்கே யெகோவா ஈரே என்ற ஒரு நாமத்தை ஆபிரகாம் எழுதுகிறதை பார்க்க முடியுது. ரிச் காட் தம்முடைய பிள்ளைகளின் தேவைகள் எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக, தாராளமாகவும், திருப்தியாகவும் சந்திக்கிறார். அல்லேலூயா. பரிபூர்ணமாகவும், தாராளமாகவும், திருப்தியாகவும் சந்திக்கிறார். சரி, 2 மீன் 5 அப்பத்திலேயே நம்ம தகப்பனுடைய அந்த தாராளும், அந்த ஏராளும், அந்த கனிவு வருதுப்பாங்க. 2 மீன் 5 அப்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. எல்லாரும் சாப்பிட்டாங்க. வேதவசனம் சொல்லுது, அவர்கள் எல்லோரும் திருப்தி அடைந்தார்கள். மீதியான கூடைகளை எடுத்தாங்க. வேண்டிய மட்டும் கொடுத்தார். ஃபஸ்ட்டு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அடுத்தது அவங்க என்ன செஞ்சாங்க? திருப்தி அடைஞ்சாங்க. மீதியான கூடைகளை, இதுதான் நம்முடைய தகப்பன். நமக்கு இப்போ வேண்டிய மட்டும் கொடுத்து நம்ம கடல்லாம் அடைக்க கர்த்தர் உதவி செய்வார். பாரை சாக்கலா பாலா. திருப்தி அடையும் வரை தாம் பிள்ளைகள் திருப்தி அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இங்கே ஆபிரகாமுக்கு ஒரு தேவை ஏற்பட்ட போது அங்கே அந்த ஆடு அந்த முட்செடிகளுக்குள்ளே சிக்கிட்டு இருக்குது. உடனே ஆபிரகாம் கண்கள் எடுத்து பார்க்குறான். போய் உடனே அதை எடுத்து பலி செலுத்துறான். இன்றைக்கி நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்க கல்வாரி சிலுவையில் ஏற்கனவே நம்முடைய தரித்திரத்தை அவர் மாற்றிவிட்டார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 8:9 படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையை அறிந்திருக்கின்றீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால ஐஸ்வர்யனாகும்படி உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரனானார். உங்களுக்காக தான் அவர் ஏழையானார். அவர் ஏழை அல்ல, அவர் பணக்கார தேவனாக இருந்தும் நமக்காக, இந்த மனு குலத்துக்காக அவர் ஏழையாய் மாறினார். அதன் மூலமாய் நம்மை பணக்காரராய் மாற்ற, அல்லேலூயா, பற்றாக்குறையிலும் கடலிலும் வறுமையிலும் ஏழ்மையில் வாழ்ந்து கொண்டிருக்க நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வாதமாக மாற்ற அவர் யெகோவா ஈரே. எல்லாம் சொல்லுமா, அவர் யெகோவா ஈரே. அவர் எப்படிப்பட்ட தகப்பன் தெரியுங்களா? தம்முடைய பிள்ளைகளின் தேவைகள் எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக, தாராளமாக, திருப்தியாக சந்திக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுமா, என்னுடைய தேவைகள் அனைத்தையும் பரிபூர்ணமாக, தாராளமாக, திருப்தியாக சந்திக்கிறார். ஆண்டவரே, இதை நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. இப்போது நம்முடைய தேவனை 2 விதத்தில் பார்க்கலாம். ஒன்று ஏற்கனவே ஆரம்பிக்கும் போது சொன்னேன், நம்முடைய தேவனை நீங்கள் பணக்கார தேவனை பார்த்தா உங்கள் வாழ்க்கையில் அநேக பற்றாக்குறையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. அதே நேரத்தில் அவர் ஏழ்மையின் கடவுளாக நீங்கள் நினைச்சிட்ருக்காங்க, நிறையா பேர் பார்த்துட்ருக்காங்க. அல்லேலூயா. இயேசுநாதர் ஏழையாக பார்த்துட்ருக்காங்க. அவர் ஏழை அல்ல, நமக்காக தான் கல்வாரி சிலுவையிலே ஏழையானார். பாருங்கள், இன்றைக்கி அநேகருடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்குது என்றால், உங்கள் தேவன் உலகத்துக்கு எப்படி வெளிப்படுத்தியிருக்கின்றோம்? பணக்கார தேவனாக வெளிப்படுத்தியிருக்கிறோமா, ஏழையான தேவனாக வெளிப்படுத்தியிருக்கிறோமா? அல்லேலூயா. பாருங்கள், இந்த கொஸ்டினில் நம்ம நல்லா யோசித்து பார்க்கணும். நான் என் குடும்பத்துக்கு, என் உறவினருக்கு, என் நண்பர்களுக்கு, இந்த சமுதாயத்துக்கு என் தேவனை நான் எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறேன்? சாலமன் சொல்லுகிறான், நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதாக இருக்கும். காரணம், அவர் பெரியவர். பிரைஸ்லா. சாலமன் சொல்கிறான், நான் கட்ட போகிற ஆலயம் ரொம்ப ரொம்ப பெரியதாக இருக்கும். காரணம், அவர் பெரியவர். அப்போ அவர் பெரியவர் என்பதை அவன் எப்படி வெளிப்படுத்துகிறான்? அவன் பெரிய காரியங்களை வச்சு வெளிப்படுத்துகிறான். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் கொஞ்சம் திருப்பி பார்ப்போம். ஆண்டவரே, எங்களை மன்னிச்சிருங்க. அல்லேலூயா. நம்முடைய தேவனை எப்படி நம்ம எப்படி வெளிப்படுத்திக்கிறோம்? எல்லாம் நினைக்கிறாங்க தெரியுமா, ஐயோ பாவம் அல்லேலூயா கூட்டத்துக்கு போகிறாங்க, ஐயோ பாவம் கிறிஸ்தவங்க, ஐயோ பாவம் கடன் பிரச்சனை இருக்கிறாங்க. அல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்கள், அப்போ நம்ம இந்த 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 பைபிள் ஸ்டடியில் நம்ம ஒரு மன மாற்றத்துக்குள்ளாக வர வேண்டும். ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, நீ மிக மிக பெரிய ரிச் காட். அல்லேலூயா. நீ மிக மிக நல்லவர், நீ தாராளமானவர், நீ அன்பானவர், நீ ஏராளமாக கொடுக்கிற தேவன். ஆனால் உம்முடைய பிள்ளையாகி நான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
உம்முடைய சாயலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உமக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நான் உம்மை எப்படி வெளிப்படுத்த வேண்டும்? பார்த்தீங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். என்னென்னா, அந்த சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க. மனதிலே முதலாவது நீங்கள் ஒரு ரிச் சன்னாக பாருங்கள். நீங்கள் பணக்கார குமாரனாக பாருங்கள். ஏன்னா நம்மை அழைத்த பரலோக தகப்பன் மிகப்பெரிய பணக்கார தேவன். அல்லேலூயா. அவர் என் தேவையை பரிபூர்ணமாய், தாராளமாய், ஏராளமாய் சந்திப்பார். அப்போ நம்ம விசுவாசத்தினால் மாத்திரம்தான் இந்த இடத்துக்கு நம்ம வர முடியும். பிரைஸ்லா. இப்போ நம்ம சூழ்நிலை எப்படி இருக்கலாம், ஆனால் உங்கள் மனதை நீங்கள் மாற்றுங்கள். உங்கள் மனதை மாற்றுங்கள். பாருங்கள், இந்த கேள்வியை நான் திரும்ப கேட்குறேன். உங்கள் தேவனை உலகத்துக்கு எப்படி வெளிப்படுத்தியிருக்கின்றோம்? நம்முடைய தேவனை உலகத்துக்கு எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறோம்? அல்லேலூயா. எப்படி பார்க்குறாங்க நம்மளை? ஆனால் உண்மையாகவே நம்ம கடவுள் தான், நம்ம தேவன் தான் வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் சொந்தக்காரர். ஆனால் நம்ம தேவன் தான் பணக்காரர் என்பதை எப்படி தான் வெளிப்படுத்த முடியும்? அவரோட பிள்ளை மூலமாக தான். ஈசாக்கு வெளிப்படுத்தினான், கர்த்தர் உம்மோடு கூட இருக்கார் என்று கண்டோம். எப்படி? ஈசாக்கு வர வர ஐஸ்வரனாகி விருத்தி அடைந்தான். ஆகையால் அந்த தேசத்து ராஜா ஈசாக்கு கூட உடன்படிக்கை பண்ண வரான். அவன் சொல்கிறான், பாருங்கள், அந்த வசனத்தை கூட வாசிக்கலாமா? பாருங்கள், ஆதியாகமம் புத்தகம் 26 நினைக்கிறேன், அந்த பதில் பார்த்தீங்கன்னா 12 ஈசாக்கு விதைத்தால் அந்த தேசத்தை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வரனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். பாருங்கள், அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ண வந்தோம். எத்தனை வசனம்? மைக்கு வாசிங்க. வாசிங்க. ஆதியாகமம் 26:28. 26:28 வாசிங்க. அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். அப்ப ஈசாக்கு தேவனை எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார்? ரிச் காடாய். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் நாம் நம்முடைய தேவனை எப்படி வெளிப்படுத்த போகிறோம்? ஈசாக்கு தேவனை ரிச் காடாய் வெளிப்படுத்தினார். ஆபிரகாம் தேவனை ரிச் காடாய் வெளிப்படுத்தினார். யாக்கோப்பு தேவனை ரிச் காடாய் வெளிப்படுத்தினார். யோசேப்பு தேவனை ரிச் காடாய் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. பாருங்க, அப்போ நம்முடைய ஜீவியத்துக்கும் நம்முடைய சூழ்நிலைக்கும் ஏதோ ஒரு முரண்பாடு இருக்குது. அப்போ இதை எல்லாம் தூக்கி போட போகிறோம். அல்லேலூயா. தேவன் பெரியவர், அவர் ரிச் காட், அவர் மிக மிக பணக்காரர். அவருடைய பிள்ளை நான் இந்த பற்றாக்குறையில் ஏழ்மையில் வாழ மாட்டேன். இதை நான் இயேசுவின் நாமத்தை உடைக்கிறேன். கர்த்தர் இந்த சாபத்தை எடுத்து போட்டு விட்டார். நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குள்ளாக ஏற்கனவே நான் வந்து விட்டேன். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு எழுதிக்கப்படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டார். உங்களை என்னையும் பார்த்து இப்போது வார்த்தை சொல்கிறது, நீ ஆபிரகாமின் ஆசீர்வாதம் போன்று ஆஸ்வதிக்கப்பட்டவன். விசுவாச மார்க்கத்தால் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஏழை அல்ல, நீங்கள் பற்றாக்குறையில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்போமா? அடுத்த வாரம் நம்ம தொடர்ச்சியாக தியானிப்போம். நேரம் முடிஞ்சிச்சு பாருங்கள். தொடர்ச்சியாக நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் நாம் தியானிக்க நம்முடைய மனதை முதலாவது உங்கள் மனதை மாற்றுங்கள். உங்கள் மனதிலே நீங்கள் ஒரு தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வாருங்கள். உங்கள் மனதிலே தேவ வார்த்தையை வையுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அவருடைய ஐஸ்வர்யத்தை பயன்படுத்தி நம்முடைய எல்லா பற்றாக்குறையும் நீக்குவார், கடனை நீக்குவார், ஏழ்மையை நீக்குவார், நமக்கு பரிபூரணத்தை கொடுப்பார், தாராளத்தை கொடுப்பார். நம்மளை திருப்தியாக்குற நல்ல பரலோக தகப்பன் நமக்கு உண்டு. அவர் கனிவானவர், அன்பானவர்,
தாராளமானவர். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். சோதரம் சோதரம் சோதரம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த சத்தியத்தை எங்களுக்கு இன்னும் வெளிப்படுத்துங்க. இந்த சத்தியத்தில் நாங்கள் மனதிலே ஆழமாய் பதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த சத்தியத்தில் நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே எங்கள் வழிநடத்துங்க. ஆண்டவர், இந்த பைபிள் ஸ்டடியில் வந்து கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர், இந்த ப்ரோக்ராமை பார்க்க போகிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்களுடைய குடும்பங்களுக்கு எல்லா ஏழ்மைகள், எல்லா கடன்கள், எல்லா வறுமைகள் நீங்குவதாக, தேவ ராஜ்யத்துக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக மாறும்படியாக நான் பிளஸ் பண்ணுறேன். ஆண்டவரே, தொடர்ச்சியாக இந்த பைபிள் ஸ்டடி மேலே இயேசு ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். தொடர்ச்சியாக நாங்கள் சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொண்டு ராஜாக்களாக நாங்கள் மாற, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. இயேசுவின் நாமத்தில் துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். நல்ல பிதாவே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். நீங்கள் பணக்கார தகப்பனுடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள். காட் பிளஸ் யூ. ஆமென்.